இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. திருப்பூர் மாநகரில் இந்த திடக்கழிவு மேலாண்மை பிரச்சனை குறித்து இங்கே இருக்கிற பொதுமக்கள் 30 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து இன்று இங்கே வந்து பார்வையிட வந்திருந்தோம். நான் அங்கே வரத்துக்கு முன்னாடி அதை பற்றி இப்போ படித்தேன், நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன். ஆனால் நேரில் வந்து பார்க்குறப்ப உண்மையிலுமே அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே இருக்கிற குவாரியில் டம்ப் பண்ணி கிட்டத்தட்ட 17 ஏக்கரில் வந்து இது வரைக்கும் டம்ப் பண்ணியிருக்காங்க. குவாரிஸை திடக்கழிவு மேலாண்மை அதோட விதிகள் படி 2016 வந்தது. அதைப்படி வந்து தரம் பிரித்து தான் குப்பையை கொட்டணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தரம் பிரிக்காமல் கிட்டத்தட்ட 17 ஏக்கரில் பாறைக்குழியில் கொட்டி அதிலிருந்து வர லீச்சேட்னு சொல்லப்படுற அந்த நீர் வந்து இங்கே நீங்கள் பார்த்து தயவுசெய்து நீங்கள் வந்து மீடியாலாம் அதை போய் கவர் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து அதோட தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட TDS 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இதை சுற்றி இருக்கிற கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அங்கே இருக்கிற மக்கள்லாம் கிட்டத்தட்ட 80,000 இருக்குது. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போனால் 8,000 அளவுக்கு TDS இருக்குது. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வாழும் உரிமைன்னு இருக்குல்ல, அதுவே மீறப்பட்டிருக்கு. அடிப்படை வாழும் உரிமை இங்கே இருக்கிற மக்களுக்கு அது வந்து மீறப்பட்டிருக்கு. உண்மையிலுமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இங்கே திருப்பூர் மாநகராட்சியில் மட்டும் 28 MCC, அதாவது மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர், அதோட பணி என்னென்னா, இங்கே இருக்கிற குப்பைகளெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை தரம் பிரித்து உரமாக கன்வெர்ட் பண்ணலாம், அதை வருவாயாக கூட அது மாற்றலாம். ஆனால் என்ன அதிர்ச்சியான விஷயம்னா, அது ஒரு சென்டர் கூட ஒழுங்காக செயல்படலை. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குப்பையை கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டில் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. 1 கிலோவுக்கு 4 ரூபா பக்கம் அவங்களுக்கு நம்ம அரசாங்கம் வந்து மக்கள் வரி பணத்தில் நமக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த பணியை வந்து அந்த அமைப்புகள் அந்த கான்ட்ராக்டை சரியாக செய்கிறாங்களான்னா சுத்தமாக கிடையாது. இதில் இங்கே அடிப்படையே பிரச்சனையே இதுதான். இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஊழல் பிரச்சனைனால இங்கே இருக்கிற மக்களும் சரி, இங்கே இருக்கிற சுற்றுச்சூழலும் சரி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த திமுக அரசு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாள் அவங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும். அவங்களால முடியாது. ஏன்னா இது வந்து அவங்க புலிவால் பிடிச்ச கதையாக இருக்குது. கான்ட்ராக்டர்ஸ் வந்து பணம் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இதை வந்து அவங்களால கேள்வி கேட்க முடியாது. இதுதான் இங்கே அடிப்படை பிரச்சனை. அதனால் இங்கே வந்து இதை பார்க்குறப்ப பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. மக்கள் எப்படி இங்கே வாழ்கிறாங்கிறதே தெரியல. இங்கே வாகனத்தை விட்டு இறங்குறப்பே நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த புகை வருது. அந்த புகை பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா அந்த புகை வந்து அந்த நெருப்பு அணையாதான்னு கேட்டால் கிட்டத்தட்ட 100 அடிக்கு கீழே வந்து இப்போ அந்த குப்பைகளை கொட்டியிருக்காங்க. மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யலனாலும் சரி, அது புகை வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய ஒரு சுற்றுச்சூழல் அபாயத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். டாலர் சிட்டின்னு நம்ம சொல்கிறோம். திருப்பூர் மாவட்டம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுமதியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தொழில் நகரமாக இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தை வந்து திமுக அரசு இப்படி புறக்கணிச்சிட்டு இருக்காங்கிறத நினைக்கிறப்ப உண்மையிலுமே அவங்க எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை வச்சுருக்காங்கிறது தெளிவாக காட்டுது. சார், இப்போ நீங்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் பேசிக்காக வந்துடுறோம். ஸோ உங்கள் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ இந்த குப்பை கொட்டுறதுனால இங்கே அந்த நிலத்தடி நீர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது இதே மாதிரி மற்ற இடங்களில் நீங்கள் போய்ட்டு அந்த இடுவாய் அந்த மாதிரி பகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டு இதே மாதிரி அங்கே அந்த பொங்குப்பாளையங்கிற ஏரியாவில் கூப்பிட்டு அங்கே அந்த மாதிரி இது தொடர் மக்கள் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இது தாவேக சார்பில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கணும்? இது பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை. பல வருடங்களாக தொடர்ந்து இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து அரசு வந்து முனைப்பு இருந்ததுன்னா, உண்மையாலுமே அவங்களுக்கு முனைப்பு இருந்ததுன்னா, மக்களோட ஒத்துழைப்பை வந்து அவங்க நாடி இருக்கணும். மக்களோட ஒரு கூட்டு முயற்சியாக மக்களோடு சேர்ந்து இணைந்து வந்து மக்களோட இணைந்து பண்ணுறதுக்கு அரசாங்கம் தான் முன்னெடுத்து பண்ணியிருக்கணும். அந்த இனிஷியேட்டிவ் வந்து அரசாங்கம் தான் பண்ணியிருக்கணும். தமிழக வெற்றிக் கழகம் வந்து கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து கடுமையாக வந்து நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் அதை பாதுகாக்கணுங்கிறது தான் கட்சியோட ஒரு கொள்கையில் முக்கியமான கொள்கையில் ஒன்று. எங்களோட வரைவு தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக இதில் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரச்சனைக்கு வந்து 1 மாத காலமாக மாவட்ட செயலாளர் எல்லாம் போராடி இருக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து கட்டத்தில் இருந்து வந்து இங்கே இருக்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் இங்கே ஆய்வு பண்ணதை வந்து தலைமையில் டிஸ்கஸ் பண்ணி
இது என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் வந்து உரிய முடிவு எடுப்போம் நாங்கள். சரி, இப்போ இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் இதில் வந்து 1 கோடி அளவிலான வாக்காளர்கள் வந்து குறைக்கப்பட்டது. இது வரும் சட்டமன்ற தேர்தலில் எப்படி எந்த வகையான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிப்பாக ஒரு நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் தான் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையே. அதற்கு வந்து எந்தவித ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அவங்க வாக்களிக்கும் உரிமை வந்து தடுக்கப்படக்கூடாது. ஒரு உண்மையான வாக்காளர்கள், அதாவது நியாயமான வாக்காளர்களுக்கு பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாலோ இல்லை போலி வாக்காளர்கள் அவங்கள வந்து சேர்த்திருந்தாலோ அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அதில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் நாங்கள் சரிபார்த்து யாரோ விடுபட்டிருந்தால் அவங்கள அதில் இணைக்கும் பணியை நாங்கள் தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுப்போம். ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவக மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்பான அந்த இது உங்கள் தேர்தல் வியூகங்கள் அது மாதிரி எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க? இது குறித்து ஒரு குழு அமைக்கப்படும். அந்த உரிய நேரத்தில் அந்த குழுவை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அதை நான் முன்னாடியே பேசிட்டோங்க. தமிழ்நாடு வந்து அனைத்து சாதியினரும் சரி மதத்தினரும் சரி ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இது ஒரு மாநிலம். இதில் வந்து தேவையில்லாமல் 2 கட்சிகளும் வந்து ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அது கண்டிப்பாக வந்து மக்கள் யாருன்னு அவங்களாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மதுரையிலையும் சரி திருப்பங்குன்றத்துலேயும் சரி அங்கே பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது. இவங்க தான் போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.